பல போராட்டங்களுக்கு அப்புறம் வீரதீர சூரன் படத்தை பார்த்தாச்சு. காலையில் பார்க்க வேண்டிய படம் நைட்டு பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான்டா பிரச்சனை வரும். ஆனால் காலையில் ரிலீஸ்ன்னு நினச்சிக்கிட்டு தேட்டருக்கு போயிட்டு அவ்வளோ பேர் திரும்பி வந்தாங்க. ஆனால் நான் விடலை, எம்புரான் படத்துக்கு போனேன், போயிடுச்சு. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. சரி, அது தனி கதை. நம்ம இந்த கதைக்குள்ள வருவோம். சியான் விக்ரம் நடிப்புல SU அருண்குமார் டைரக்ஷன்ல வீரதீர சூரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். முக்கியமா சொல்ல மறந்துட்டேன், இது வந்து பாகம் 2. பொதுவாக நம்ம பார்ட் 1 ரிலீஸ் ஆகி தானே பார்ட் 2 பார்ப்போம். ஆனால் இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நல்லா ஹிட் ஆகி நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சுன்னா பார்ட் 1 வரும் போல. எங்க இருக்க நீ உனக்கு அதானே வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பொண்டாட்டியை காணும் புருஷனை காணும் தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ரவி கண்ணன் இவங்க 2 பேரையும் ஒரே நைட்ல என்கவுண்டர்ல போட்டுதல்னு சொல்லிட்டு SPR இருக்கிற SJ சூர்யா வெறி கொண்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. வெட்டிறதுக்குள்ள அவனை முடிக்கணும், அவ்வளவுதான். இந்த பிரச்சனைக்கு இடையில அந்த ரவியையும் கண்ணனையும் காப்பாத்துறதுக்காக ஹீரோ வராரு. அதுக்கப்புறம் ஹீரோ இவங்களை காப்பாத்தினாரா இல்லையா, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். இந்த படம் என்னதான் நல்லா இருந்தாலுமே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. மிஸ் ஆகாதுல, நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, யார் யாருக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துடலாம். முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த படத்துக்கு நீங்க முன்னாடியே போயிடுங்க. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனா கூட என்ன நடக்குதுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அது புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். என்னடா பிரச்சனை இவங்களுக்குள்ள, எதுக்காக இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு இடமும் புரியாது. அதுக்கு நெத்தி போட்டுக்கோ, 2 இன்ச்சு தான் கேட்பணும். இந்த படம் பாகம் 2 இருக்கனால ஸ்டார்டிங்லேயே ஸ்டோரிக்குள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, ஏன் இவங்க வந்து அடிச்சுக்கிறாங்க, இவங்களுக்குள்ள எதுக்காக அந்த வந்து ஒரு பகை இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதனால நீங்க முன்னாடியே போயிடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. டேய் சொம்ப, இப்போ தெரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த படத்துல இருக்கிற பிளஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பிளஸ் என்னன்னா, இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சியான் விக்ரம் அவரை பத்தி சொல்லவா வேணும். ஆஸ் யூஷுவல் அவர் எப்பவுமே ஒவ்வொரு படத்துக்கும் நல்லா தான் நடிப்பாரு. உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்றது. காதுக்கு நெத்தி போட்டுக்கோ. இந்த படத்துலயும் அதே டெடிகேஷன், அதே ஹார்ட் ஒர்க் தான். பயங்கரமான நடிப்பு, மிரட்டிட்டாரு. இந்த கதைக்கு என்ன தேவையோ நம்ம விண்டேஜ் விக்ரம் பார்த்த மாதிரி ஃபீல்னா அங்கங்க வரும். முக்கியமா விக்ரம் ரசிகர்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் தான்டா அந்த படம். 52 ரூபாய் வேற சோப்பு கேட்கல. இத்தனை வயசு ஆனாலும் நம்மளாலே படம் ஒன்றும் பண்ண முடியல, மேனேஜ் பண்ண முடியல. கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அந்த ஃபிசிக் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அடுத்து துஷாரா விஜயன். உண்மையாகவே துஷாரா விஜயனோட ஆக்டிங் வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து சூப்பராகவே இருக்குது. சும்மா ஒரு ஹீரோயின் இருப்பாங்கடா, சாங்குக்கு வருவாங்க, சும்மா அப்பப்போ வந்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு அவங்களுக்குன்னு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அடுத்தது நம்ம தலைவன் SJ சூர்யா. SJ சூர்யா வந்தாலே அது என்னன்னு தெரியல, அவர் வர சீன் மட்டும் ஒரு ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்குது. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, அடுத்து என்னடா பண்ண போகிறோம் ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. டைலாக் பேசுனாலே அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு SJ சூர்யாவோட நடிப்பு இந்த படத்தில் இருக்காது. எங்க எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. இந்த கத்துறது, இந்த ஓவர் ஆக்டிங் இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப நார்மலாக நடிச்சிருக்காரு. அது லைட்டாக கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலுமே நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. இன்னொரு ஒரு புதுமையான ஒரு SJ சூர்யாவை பார்ப்பீங்க. அதுவும் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதா இருக்கட்டும். அப்புறம் வந்துட்டு இவனை செக் பண்ணியான்னு சொல்லிட்டு 2-3 டைம் கேட்குறதா இருக்கட்டும். அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து மலையாள நடிகர் சுராஜ். அவர் பொறுத்த வரைக்கும் அவரே டப்பிங் பேசுனதுனால என்ன ஆச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் வந்துட்டு இந்த ஒரு மலையாள வாடை அங்கங்கே தெரியும். ஏன்னா இந்த ஒரு ராவான படத்தில் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருக்கலாம், ஏதோ ட்ரை பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. பட் ஓகே தான். அடுத்து நம்ம பிரகாஷ் ராஜ். அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல, 144p பிரகாஷ் ராஜ் வந்து இந்த படத்தில் பெரியவருங்கிற ஒரு கெட்டப்பில் நடிச்சிருக்காரு. எனக்கு என்ன ஒருவேளை ஒரு பிரகாஷ் ராஜோட தம்பியாக இருப்பாரா என்னங்கிற ஒரு லைட்டாக டவுட் இருக்குது. இவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து SU அருண்குமார் அவரை வந்து பாராட்டியே ஆகணும்.
அடுத்த ப்ளஸ் இவர் தான். ஒரே நைட்டில் நடக்கிற ஸ்டோரி தான் இது. அதில் வந்துட்டு ரொம்பவும் ஓவராக பண்ணாமல், அதாவது கமர்ஷியலாக இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸு ஸோ அந்த மாதிரி இல்லாமல், ரொம்பவும் ராவாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான மீட்டரில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த கேஸ் மற்ற கேஸ் மாதிரி கிடையாது. இன்னைக்கு மிஸ் ஆச்சுன்னா லைஃப் டைம் மிஸ் தான். என்ன ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி போகும். அதை நான் வந்து நெகட்டிவில் சொல்லிக்கிறேன். மற்றபடி நல்லாவே இருக்குது. அப்புறம் ஃபேன்ஸுக்கு என்னென்ன பிடிக்கும் அவங்களும் செலிப்ரேட் பண்ணுவோம்ல. சும்மா வந்துட்டு உட்காந்துட்டு போனால் அவங்களுக்கும் கொஞ்சம் இந்த விடாமுயற்சி படம் மாதிரி ஆகிடும்ல. ஸோ அவங்களுக்கும் ஏற்ற மாதிரியும் சில சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து வித்யாசாகருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. என்னடா அது வித்யாசாகருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்கன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் நடக்கும். அது எல்லாத்தையுமே ஃபேன்ஸ் வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணாங்க. அடுத்து தேனீஸ்வரோட சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக எடுத்திருந்தாங்க. விக்ரம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த திருவிழாக்குள்ள என்ட்ரி ஆகிற சீன், அந்த சீனாக இருக்கட்டும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. எப்பா அதெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னு இதெல்லாம் அவ்வளோ மிரட்டிட்டாங்க. அதே போல் ஜிவி பிரகாஷோட மியூசிக் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். 2 சாங் வந்துச்சு, 2 சாங்குமே சூப்பராக இருந்துச்சு. அதோட முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். அடுத்து இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கூஸ்பம்ஸ்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கிழங்கு வைக்கிற ஒரு சீன் ஒன்று வருங்க. எப்போ அது பதட்டத்திலே இருக்கும். ஐயோ என்னடா ஆகுதுன்னு சொல்லிட்டு அது நீங்கள் படத்தில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த எஸ்ஜே சூர்யாவும் விக்ரமும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற ஒரு சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன் வருங்க, அதுனா கூஸ்பம்ஸு. அதுக்கு முன்னாடி டேன்னு ஒரு விஷயம் விக்ரம் சொல்லுவார். அதுனா மரண மாசு, தேட்டரே அப்படியே தெறிக்க விட்டுட்டாங்க. அது மாதிரி ஒரு சில சீன்ஸாக ரொம்ப பிடிச்சிது. கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் ஒன்று லைட்டாக ஒன்று வச்சுருப்பாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. விக்ரம் வந்து மன்னிச்சிட்டேன்னு சொல்லி உங்களை மன்னிச்சிட்டேன் போயிடுங்கன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் வரும், அதுதாங்க உண்மையாகவே மாஸ். போயிரு, அதான் உனக்கு நல்லது. ஒரே பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், நெகட்டிவ் என்னடா. இப்போ வந்து நெகட்டிவ்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு நெகட்டிவாக நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். சில இடங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த படத்தோட டூரேஷனே இவ்வளோ 2:50 நிமிஷம் வேணாம் தான் தோணுது. ஒரு 2.5 மணி நேரம் இந்த படம் இருந்துச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும், நல்ல ஒரு எங்கேஜிங்காக இருந்திருக்கும். ஒரு கல்யாண சீன் வரும், அதில் போட்டு வளவலன்னு இழுப்பாங்க, அதுவாக இருக்கட்டும். கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு வரும், அதை ஏன் இந்த அளவுக்கு இழுத்தாங்கன்னே தெரியல. அதனால் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அதுபோல் நிறைய சீன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதுதான் இந்த படத்தில் வந்துட்டு நமக்கு வந்து பொறுமையை சோதிக்கிற மாதிரி அப்பப்போ ஃபீல் வரும். ஆனால் அங்கங்கே சில ஹை பாயிண்ட்ஸ் வச்சு அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் அங்கங்கே ஸ்லோவாக தான் இருக்குது, ஃபீல் ஆகுது. அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல? இதில் வந்துட்டு விக்ரம் வந்துட்டு ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாருன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க படம் முழுக்க. ஆனால் அது என்ன சம்பவங்கிறதா காமிக்க மாட்டாங்க. ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சம்பவம் காமிப்பாங்க, அது உண்மையாகவே ஒர்த்தான ஒரு சீன் தான். பட் இருந்தாலும் இன்னும் ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா அதுதான் காமிக்கல. மேபி பாகம் 1 வரும் போல அது எல்லாமே. அடுத்து துஷாரா விஜயன் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாங்களோ அதே சமயம் வந்து ஒரு சில சீன்ஸில் வந்து மைனஸாகவும் இருக்காங்க. ஒய்ஃபாக இருந்துட்டு அவங்க பண்ணுற டார்ச்சர் இருக்கு பாருங்க. ஏமா அவர் சும்மா விடுமா, அவர் ஏதாவது சம்பவம் பண்ணுவார், அவர் ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க. சரி ஒய்ஃபாக இருக்காங்க, சரி அப்படி தான் பண்ணுவாங்கன்னு இருந்தாலும் ரொம்ப ஓவராக இருக்குது. ஒய்ஃப்னு வந்துட்டாலே அந்த டார்ச்சர் இருக்குதான் போல. இதை தவிர எனக்கு வேறு எதுவும் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு பெரிய மைனஸாக தோணலை. ஏன்னா இதை ட்ரீட் பண்ண விதமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஒரு மலையாள படம் பார்ப்போம்ல, மலையாள படத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம், எங்கேயும் பெருசாக கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் இருக்காது. எம்புரான் படத்தை தவிர நார்மலாக இருக்கும். அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரொம்ப எதிர்பார்த்து போனீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படின்னு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனீங்கன்னா, எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த படத்துக்கெல்லாம் போக முடியும். நானே ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப எதிர்பார்க்கல, இது மொக்கையாக தான், என்னடா ட்ரெய்லரே மொக்கையாக இருக்குது, படமும் மொக்கையாக இருக்குமான்னு தான் நினச்சிட்டு போனேன். பட் ஓகேவாக இருந்துச்சு. அதே போல் நீங்களும் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். விசாகத்தில்
நான் பார்த்துக்கிறேன். இல்லை தேர்டு பார்ட் வந்த பிறகு தான் ஃபர்ஸ்ட் பார்ட் வருமா? ஆமாண்டா, பாகம் 3 வந்த பிறகு தான் பாகம் 1 வருமா? ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டோரி தான் முக்கியம். எனக்கு வந்துட்டு பில்டப்னா தேவையில்லை, இந்த மாஸ்னா தேவையில்லை, இந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு ஆர்கானிக்காக ஒரு ராவான ஸ்டோரி தான் எனக்கு பிடிக்கும். இந்த மலையாள படங்கள்லாம் ரசிக்கிற மாதிரி ஒரு சில பேர்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்குனா இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் நான் வந்துட்டு மாஸ் எதிர்பார்க்குறேன், காமெடி எதிர்பார்க்குறேன், எனக்கு ஒரு இன்ட்ரோ சாங் வேணும், ஒரு ஃபைட் சீன் பயங்கரமாக வேணும். ஃபைட்டுமே இருக்குது, ஆனாலுமே அது வந்து நேச்சுரலாக இருக்கும். அந்த மாதிரி கமர்ஷியல் எலமெண்ட்ஸோட ஒரு படம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஓகே ரகமான ஒரு படமாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.